welcome the Rockstar DSP! ஏன் புளி மூட்டை? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்லைங்க சின்னதா. எனக்கு தெரியும். நேத்து ப்ரோக்ராம் ரம்யாவால கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்க? நீ எதை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகாத. நைட்டுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஒரு ஐடியாவை பிடிச்சிடலாம். ஓகே ஓகேவா? ஆமாங்க சின்னதா. ஆனா ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. அண்ணா எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் worry பண்ணிக்காத. எப்படியாவது பிளான் பண்ணி நம்ம நினைச்சதா அடைஞ்சிடலாம். ஓகேவா? வா 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 வா. டேய் விக்ரம், எதுக்குடா குழந்தைங்கள அங்கெல்லாம் கூட்டிட்டு போற? சும்மாதாம்மா. ஹாய் ஆன்ட்டி. அங்கிள். ஹாய். ஹாய். இது வரோம். நீங்க கார்ல அன்னைக்கு ஏற்காடு மலை ரோட்ல வந்துகிட்டு இருக்கிறப்போ நான் ஹார்ன் அடிச்சதும் நீங்க எனக்கு வழி விட்டீங்கல்ல? ஆமா, அது நான் தான். சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் என் பையன் கவின்காக தான். பரவாயில்லைங்க. பை தி வே, நான் விக்ரம். ஹாய் சார். ஹாய். கார்த்தி, இது என் ஒய்ஃப் அண்ணு. ஓ வணக்கம். நான் கால் தவறி ஸ்விமிங் பூல்ல விழுந்துட்டேன். அப்ப இந்த அங்கிள் தான் என்ன காப்பாத்துனாங்க. அடிக்கடி பட்டுச்சாடா? ரொம்ப தேங்க்ஸ். அட இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? பரவாயில்ல சார். ஒரு சின்ன குழந்தை தண்ணியில விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறப்போ யாரா இருந்தாலும் காப்பாத்த தானே செய்வாங்க. தேங்க்ஸ்ங்க. அந்த ரெசார்ட்ல சில பேர் ஸ்டே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மனுஷங்க குழந்தைங்கன்னு யாருமே ஆகாது. அவங்களா இருந்திருந்தா அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. நல்லா வேலைங்க. இல்ல அடி எதுவும் படல. ஒன்னும் இல்ல. விக்ரம் சார், என்னங்க சார் நிலாவிய பாத்துட்டு இருக்கீங்க? இல்லங்க, எனக்கு கவின் கூடவே ஒரு பொன் குழந்தை பிறந்து இறந்து போச்சு. இப்ப அந்த குழந்தை இருந்திருந்தா நிலா மாதிரி தான் இருந்திருப்பா. நிலாவை பாக்குறப்பெல்லாம் என் பெண் குழந்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சார், எதுக்கு நீங்க இப்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு இறந்து போகல, அது நிலாதான். அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எழுந்ததை நினைச்சு வருத்தமோ இல்ல வேதனையோ துக்கமோ இருக்காது. கிடைச்சதை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கும். கரெக்ட். குட் மார்னிங் சரவணன். ஏன் அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? ஏங்க தூங்கினே இருக்குது, எங்க கிளம்பி வந்தோம். இல்ல டயர்டா இருப்பீங்க, அதனால சொன்னேன். அதான் ராத்திரி ஃபுல்லா ட்ரிப்ஸ் ஏத்துனாங்களே, அதுவே உடம்புல ஃபுல் எனர்ஜி ஆயிடுச்சு. அது ஏதோ
ராத்திரி மாதிரிலாம் இல்லை, தெம்பாயிட்டான்னு நினைக்கிறேன் இப்போ. மேடம் சாரி, நேற்று ரொம்ப உங்களை அப்செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் ஏற்காடுக்கு ஹனிமூனுக்காக கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் ஒன்று சேர விடாம ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. கெட்ட சக்தின்னு சொல்லாதீங்க, கெட்ட சக்திகள்னு சொல்லுங்க. கெட்ட சக்திங்களா? ஆமா, உங்க அருமை தம்பியையும் அவரோட பாசக்கார பொண்டாட்டியும் தான் சொல்றேன். கரெக்டுங்க, கரெக்டு தான். அந்த கெட்ட சக்திங்களை நம்மக்கிட்ட நெருங்க விடாம ஓட ஓட விரட்டுறதுக்கு நான் அருமையாக ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறேன் மேடம். பிளானா? என்ன? மேடம், நம்ம என்ன பண்ணலாம், நேராக ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு பூஜை பண்ணிட்டு நல்லா சாமியை கும்பிட்டு அந்த தெய்வ சக்தியை நமக்கு சாதகமாக கூப்பிட்டு வந்துட்டோன்னு வச்சிங்க. அதுக்கப்புறம் அந்த கெட்ட சக்திங்களா எப்படி தெரியுமா ஓடும்? சும்மா அப்படியே 300 கிலோமீட்டர் வேகத்துல அப்படியே மலையை விட்டு இறங்கி நேரா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஓடிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஏற்காடோட குளிர் ராத்திரிய நம்மளோட முதல் இரவா மஜாவா கொண்டாடிடலாம் மேடம். எப்படி என் ஐடியா? இந்த கனவோடவே நான் ஏஞ்சிக்கிறேன், அப்பதான் நினைவாக்க முடியும். காதல் சடுகுடு கண்ணில் தடு தடு. மொத ராத்திரி கொண்டாட போறியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏப்பா ஏய், லேட் பண்ணாம சீக்கிரம் கட்டுப்பா. முடிச்சிடறேன். எவ்வளவு நேரம் தான் கட்டிட்டு இருப்பீங்க? அந்த பலூன் எடுத்து அங்க கட்டு. சின்னதா, ஏதோ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது விசேஷமா இருக்குமோ? ஆமா, ஆனா என்ன விஷயம் தெரியலையே. அதோ அங்க மேனேஜர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ம். அங்க போலாமா? கரெக்டா பண்ணி முடிங்க, சரிங்க சார். டைம் ஆகுது. ஓகே சார். என்ன சார், அலங்காரம்லாம் வேற வணக்கம் சார். லெவல்ல இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லா சம்மர் வெக்கேஷன்லயும் இந்த ரிசார்ட்டுக்கு வர கெஸ்ட்டுங்களுக்கு கிராண்டா ஒரு கேம் ஷோ நடத்துவோம் சார். இன்னைக்கு அதை நடத்த போறோம் சார். அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார், எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே. தெரியலங்க சார், நாங்க வெளியே போயிட்டு இப்பதான் வரோம். அப்படிங்களா மேடம்? ஆமா, கேம் ஷோ எத்தனை மணிக்கு சார்? சார், நைட் 7 மணிக்கு. நீங்களும் மேடம் அவசியம் வந்து கலந்துக்கணும் சார். கண்டிப்பா சரி, கலந்து. சார். ஓகே சார். யூ கேரி ஆன். லைட் எல்லாம் நல்லா இருக்கு சின்னதா. இங்கெல்லாம் கட்டி முடிச்சிட்டு நல்ல அப்புறம் அது கொஞ்சம் என்ன ஓகே பார்ப்போம். சார். அங்கேயும் கொஞ்சம் இழுத்து. பண்ணிடலாம். என்னம்மா டிஃபன் சாப்பிடாம இப்படி லெமன் ஜூஸ குடிச்சிட்டு இருக்கற? இல்லம்மா, மலை மேல ஏறி வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி ரொம்ப கேரா ஓ, இருக்கு. அதனாலதான். கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ம். சரி 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 சரி, குடி 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 குடி. ம், சரிம்மா.